உங்க வீட்ல நான்வெஜ் மட்டும் தான் விருப்பமா சாப்பிடுறவங்க இருக்காங்களா? அப்ப நான்வெஜ் எடுக்காத அன்னைக்கு இந்த சோயா கட்லெட்ட செஞ்சு குடுத்து பாருங்க. இத மட்டும் தான் செஞ்சு குடுக்க சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும். கொதிக்கிற தண்ணீல கொஞ்சமா உப்பு சேர்த்து 1 கப் சோயா சங்க் சேர்த்து கேஸ ஆஃப் பண்ணிருங்க. ஒரு 10 நிமிஷம் இது தண்ணீல இருக்கட்டும். இத ஃப்ரெஷ்ஷா இருக்க தண்ணீல ஒரு வாட்டி கழுவிட்டு தண்ணிய நல்லா புழிஞ்சிட்டு மிக்ஸி ஜார்ல பல்ஸ் மோட்ல இந்த மாரி சுத்தி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுல்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சோயா சங்க்ஸ் 2 உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது, தனி மிளகாய் தூள், தனியாய் தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், கொஞ்சமா வெங்காயம், கொத்தமல்லி தழை, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல. நல்லா இந்த அளவு கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இத சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி நம்ம வடைக்கு தட்டுற மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. சைடுல எங்கேயுமே விரிசல் இல்லாம இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இது எல்லாமே ரெடி பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், 2 டேபிள் ஸ்பூன் மைதா, கொஞ்சமா உப்பு சேர்த்து தண்ணி கலந்து நல்லா தின் பேட்டரா இந்த மாதிரி கரைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கட்லெட்டை இதுல ஒரு வாட்டி கோட் பண்ணிட்டு பிரெட் கிரம்ஸ்லயே நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. பிரெட் கிரம்ஸ்க்கு பதிலா பிரெட்டை மிக்ஸில போட்டு பொடி